ஹாய், வெல்கம் டு சுசி ஸ்மார்ட் சுவிங். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேக் பேனல் டிராஃப்டிங் கட்டிங் பார்த்துருப்போம். இப்போது ஃப்ரண்ட் பேனலோடைய டிராஃப்டிங் அண்ட் கட்டிங் பார்க்கலாம். இப்போ பேக் பேனலுக்கு இங்கிருந்து பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பேனலுக்கு இந்த ஏரியாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் பேக் பேனல் பீஸ் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போது ஓப்பன் சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த ஓப்பன் சைடு நான் என் பக்கமாக போட்டுக்கிறேன். ஆன் ஃபோல்ட் சைடு வந்து நான் ஆப்போசிட்டில் போட்டு நம்மளுடைய பேக் பேனல் பீஸை எடுத்து இந்த இடத்துல வைங்க. இது பேக் பேனல் கட் பண்ண இடம். இந்த மாதிரி பேக் ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லைங்களா, அந்த பேக் ஆர்ம் ஹோல் கட் பண்ண பிளேஸில் கொண்டு போயிட்டு நம்ம இந்த பீஸை வைக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி டர்ன் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்னர்லேயும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீட்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எல்லா சைட்லேயுமே அப்படியே இருக்கிறத ஃபுல்லாக நம்ம ட்ரேசிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் சைடு ஷோல்டர்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல்லையும் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஃபுல் ஹைட்டு, பேக் பேனலுடைய ஃபுல் ஹைட்டு. நான் அதை ரெண்டு பக்கமும் நோட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் இது வச்சு ரொட்டேட்டர் வச்சு இந்த மாதிரி நீங்கள் அமுத்தி விட்டிங்கன்னா கீழே மார்க்கிங் விழுகும். ஓகேங்களா, இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கேல் வச்சு இந்த இடத்துல அமுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா 2 டைம் தேய்ச்சிங்க அப்படின்னா கீழே மார்க்கிங் விழுகும். இங்கே ஷோல்டருடைய லைனையும் நான் மார்க் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இடத்துல லைட்டாக மார்க்கிங் விழுந்துருக்கு இல்லைங்களா, இந்த மார்க்கிங் மேலேயே இந்த லைனை நீட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இங்கே நம்ம பேக் பேனலுக்கு நம்ம 1 இன்ச் கிராஸ் எடுத்தோம். இங்கே 1/2 இன்ச்சிலிருந்து 3/4 இன்ச் வரைக்கும் எடுத்தால் போதும். ஸோ நான் 3/4 இன்ச் எடுத்துக்கிறேன். 3/4 இன்ச் எடுத்துட்டு இதுக்கு ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஆர்ம் ஹோல் முடிஞ்சிருச்சு. என்னுடைய நெக் டெப்த்து 6 இன்ச் வேணும். மேலே ஷோல்டர் ஜாயினிங்கோட சேர்ந்து 6.5 இன்ச்சஸாக நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதே 2.5 இன்ச்சஸ் இங்கே இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. ஸோ நான் இதுக்கும் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே கர்வ் எடுத்துக்கோங்க. இப்போ ஷேப் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பேக் பேனல் தேவையில்லை, பேக் பேனல் எடுத்துடலாம். என்னுடைய ஃப்ரண்ட் லென்த்து 9.5 இன்ச்சஸ். மேலே ஷோல்டர் ஜாயினிங்கோட சேர்த்து நான் 10 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். டாட்காக நம்ம 2.5 இன்ச்சஸ் விடணும். கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் சேர்த்து நான் 13 இன்ச்சஸாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 13 இன்ச்சஸை 2 இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக கோடு போட முடியும். ஸோ நான் இதை இப்படியே வச்சு நீட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே 2.5 இன்ச்சஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, நெக் ஓப்பன், அதே 2.5 இன்ச்சஸ் இங்கேயும் கொடுங்க. டாட் வந்து நான் 1.25 இன்ச் கொடுக்க போகிறேன். ஸோ 2.5 இன்ச்சஸ் வரும். நான் இந்த 2.5 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு 1.25 ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு ஃப்ரண்ட் லென்த்து 10 இன்ச்சஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மீதி இருக்கிறத நம்ம டாட்டோடைய லென்த்தாக எடுத்துக்கலாம். என்னுடைய அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 7 இன்ச்சஸ். 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 3.5 இன்ச்சஸ் வரும். ஸோ அந்த 3.5 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் எனக்கு ஷார்ப்பாக வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா இதிலிருந்து இன்னொரு 1/2 இன்ச் கீழே இறக்கி கூட நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இந்த பக்க சைடு நான் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் பட்டி ஷேப்காக. சேம் இந்த பக்கமும் நான் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இந்த லைன் ரெண்டையும் ட்ரா பண்ணிக்கலாம். பாயிண்ட்டை இந்த 2 பாயிண்ட்டையும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு இதெல்லாம் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குங்கிறது செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு 3 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3லேருந்து இங்கே வைக்கலாம். 8 இன்ச்சஸ் வருது. ஸோ நம்மளுக்கு 8 இன்ச்சஸ் பத்தாது. ஏன்னா நம்மளுடைய வெயிஸ்ட் சர்க்கம் 7 இன்ச்சஸ் வந்திருக்கு. நம்ம அந்த 7 இன்ச்சஸ் இங்கேயும் கொடுக்கணும். இங்கே 3 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். மீதி பேலன்ஸ் வந்து நம்ம இங்கே தான் எடுத்துக்கணும். ஸோ நம்ம இங்கே பேலன்ஸ் எடுத்துக்கலாம். நான் இங்கே ஜஸ்ட் சர்க்கம் 8.5 இன்ச்சஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த 8.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிவிட்டு மீதி 1.5 இன்ச்சஸ் அப்படியே இருக்குது, வச்சுக்கிறேன். இப்போ இங்கே
3 inches இருக்குது. 7.5 inches போது இங்கே வருது. நான் இந்த லைனில் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 லைனையும் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிக்கிட்டு இங்கிருந்து அதே ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் சைடில் ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைனை இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு இந்த இடம் கரெக்டாக வந்துடும், ஒரு சிலருக்கு கண்டிப்பாக பத்தாது. பிரஸ்ட் பெருசாக இருக்கிறவங்களுக்கு சைடில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஷேப் எடுக்கிறதுக்கு நான் இங்கிருந்து ஒரு 1 inch கீழே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை இந்த மாதிரி வி ஷேப்பில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டுக்குமே மிட் பாயிண்ட் எடுங்க. ஸோ இதிலிருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக 1 inch இருக்கணும். ஸோ நான் 1.5 inch மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து 2 பக்க சைடு 1/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உங்களுக்கு ஷேப் இந்த மாதிரி தான் வரும். இதை இப்படி எடுத்து பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் இப்படி தான் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்து இந்த லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு 2 பக்க சைடும் 1/4 inch நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இங்கிருந்து கண்டிப்பாக 2 inches இருக்கணும். இந்த சென்டர் டாட் இருக்குது இல்லைங்களா, இதில் இருந்து இதுக்கு 2 inches இருக்கணும். ஸோ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போது இந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரண்ட் பேனல். நம்ம இந்த ஃப்ரண்ட் பேனலை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வி பட்டி ஹூக் பட்டி இருக்கு இல்லைங்களா, அதுக்காக இந்த பீஸை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு 2.5 inch இருந்தால் போதும். ஸோ நான் 2.5 inchக்கு நோட் பண்ணிக்கிறேன். இதை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட்டிங் போட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பேனல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பட்டி எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். ஹாப்பி லேர்னிங்.